இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, விண்ணரசின் அங்கத்தினர்களாக வாழ அழைத்த கிருபைக்காகவும் நாங்கள் உமது பிள்ளைகளாக வாழ தேவையான வரங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காகவும் எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வருகிற உமது செயலுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழும் பொழுது போராட்டத்தை வெற்றி கொள்வோம் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகின்றது. இவ்வாறு வாசிக்கின்றோம்: பெரிய போராட்டத்தையே மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள், எனவே எதிர்நோக்கை இழந்து விடாதீர்கள் என்று புனித சின்னப்பர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். கிறிஸ்துவிற்காக வாழ்ந்த அவர் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அவரை பின்பற்றி நாமும் நம்பிக்கையோடு வாழ்வோம். இறைவன் நம்மை காத்து வழிநடத்துவார். நற்செய்தி வாசகத்திலே விண்ணரசை பற்றி இயேசுநாதர் நமக்கு விளக்குகின்றார். எவ்வாறு நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் விதைப்பவருக்கு தெரியாமல் வளர்கிறதோ அதேபோல விண்ணரசும் இந்த உலகத்தில் வளரும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம் என்று இயேசு கூறி, நிலத்தில் விதைக்கப்பட்ட சிறிய கடுகு விதை எவ்வாறு வளர்ந்து வானத்து பறவைகளுக்கு நிழலை கொடுக்கின்றதோ அதேபோல விண்ணரசும் இந்த உலகத்தில் வளர்ந்து அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். விண்ணரசின் அங்கத்தினர்களாக இருக்கின்ற நாம் இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றி வாழும் பொழுது நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் நம்மிடத்தில் யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.